என்னாச்சு சொன்னால் நிறைய பேர் தேவர் கிரைம், அவங்க வந்து அந்த நேரத்தில் அழுகிறாங்க. அழுகிற சத்தம் ஒரு சைடில், ஆர்ப்பரிக்கிற சத்தம் ஒரு சைடில். இப்போ அங்கேயும் அதே மாதிரி தான் சென்டிமெண்டலான ஒரு காரியம்லாம் இருந்துச்சு, ஆமாம் இல்லையா? ஏன்னா அந்த இடத்துல வந்து அது வந்து நம்ம ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு உணர்வுகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படியாக அந்த எஸ்ரா கட்டும்போது அந்த சம்பவத்தை நம்ம படித்தோம்னு சொன்னால், எஸ்ரா 3ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவம் இருக்குது. எஸ்ராவின் புத்தகத்தில் 3வது அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிக்கிறேன். சிற்பாசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடுகிற போது இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீதுடைய கட்டளையின்படியே கர்த்தரை துதிக்கும்படி வஸ்திரங்கள் தரிக்கப்பட்டு பூரிகைகள் ஊதுகிற ஆசாரியரையும் தாளங்களை கொட்டுகிற ஆசாப்பின் குமாரனாகிய லேவியரையும் நிறுத்தினார்கள். கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்பட்ட நிமித்தம் மகா கம்பீரமாக என்ன செய்தாங்களாம், ஆர்ப்பரித்தார்கள். முந்தின ஆலயத்தை கட்டியிருந்த முதிர் வயதான ஆசாரியர்களும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திவாரம் போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேறே அநேகம் பேர் கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரித்தார்கள். ஜனங்கள் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறதினால் அவர்கள் சத்தம் வெகு தூரம் கேட்கப்பட்டது. ஆனாலும் சந்தோஷ ஆரவாரத்தின் சத்தம் இன்னதென்று ஜனங்களுடைய அழுகையின் சத்தம் இன்னதென்றும் பகுத்தறிய கூடாதிருந்தது. இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் இங்கே அஸ்திபாரம் போடுறாங்கன்னு சொல்லி. ஆனால் அழுது யாருக்காவது தெரியுமான்னு கேட்டால் அந்த சென்டிமெண்டல் யாருக்கும் தெரியாது. இங்கே ஏதோ ஒரு விசேஷ ஒரு காரியம் என்ன செய்யுது நடந்திருக்குது. இந்த வீடை கட்டுறதுக்கான முயற்சிகளை நினைச்சிருக்கிறாங்க, எடுத்திருக்கிறாங்கன்னு செய்தி தான் போகுது. ஆனால் சென்டிமெண்டான விஷயம் நிறைய இருக்குது. அந்த சென்டிமெண்ட் எப்படி வருதுன்னு சொன்னால், நம்ம தேவன் நம்மை நடத்தி வந்த அந்த அனுபவங்களை பார்க்கும்போது எமோஷனல் ஆயிடும், ஆமாம் இல்லையா? எமோஷனல். அதான் இங்கே சொல்கிறாரு, கர்த்தர் வீட்டை கட்டாராயில் சொல்லுங்க, அதனுடைய கட்டுகிற பிரயாசம் விருதா. கர்த்தர் வீட்டை காவராயில் காவலாளி விழுத்திற்கு விருதா அப்படின்னு சொல்லும்போது, ஐயா தாசன் அவங்களுடைய குடும்பம், ஜோசப் டீக்கன் அவருடைய குடும்பத்தை அப்படியே அற்புதமாக அவர் வழிநடத்தி வந்த விதம், நீங்கள் தங்குனது, அங்கே விளையாண்டது, சாப்பிட்டது, அங்கே உங்கள் அப்பா அம்மாவோட கூட இருந்த அந்த அனுபவங்கள் எல்லாம் யோசித்து பார்க்கும்போது we cannot control our emotion, அப்படிதானே? அது வந்து நம்மளை முடியாமலே அடக்க முடியாத ஒரு உணர்வு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். இப்படியாக இந்த பிரயாசத்தில் தேவன் இருக்கிறார். unless the Lord build the house, those who build it labor in vain அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் என்ன செய்கிறோம் வரும். என்னதான் இந்த சொல்லுவாங்க, எவ்வளோ ஹியூமன் எஃபோர்ட் இருந்தாலும் அதில் வந்து வித்தவுட் காட் அது வந்து யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்குமா, சரிங்களா? எவ்வளோ ஹியூமன் எஃபோர்ட் போட்டிருந்தாலும் வித்தவுட் காட் இட் இஸ் யூஸ்லெஸ் என்று சொல்லுவாங்க. ஹார்ட் ஒர்க் அலோன் டஸ் நாட் பிரிங் த பீஸ், ட்ரூ பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கடுமையான வேலை மட்டும் என்ன செய்யாதான், ஒரு உண்மையான சமாதானத்தை என்ன செய்யாதான் கொண்டு வராது. காட்ஸ் ப்ரொவைட்ஸ் ரெஸ்ட் அண்ட் கேர் ஃபார் ஹிஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கணும். என்ன சொன்னால், தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு விசேஷ கவனத்தையும் விசேஷ ஆசீர்வாதத்தையும் நினைச்சிருக்கிறாராம். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நினைச்சிருக்கிறாராம், வச்சிருக்கிறான்னு சொல்லி நான் பார்க்குறோம். இந்த காலவெளியில் அது என்ன ஹவுஸு ஹோமு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சிந்தனை வந்துச்சு. அதை குறித்து லைட்டாக ஒரு அதை என்னதான்னு சொல்லி படிப்போன்னு சொல்லி ஒரு கொஞ்சம் சின்னதாக படித்த ஒரு சென்டென்ஸை. ஹவுஸ் வந்து எல்லாருக்கும் இருக்கும், ஆமாம் இல்லையா? ஆனால் ஹோம் வந்து அது வந்து ஹவுஸ் எல்லாருக்கும் இருக்கும். வீடு அங்கே இருக்குது, வீடு இங்கே இருக்குது, வீடுன்னு சொல்லுவோம். ஆனால் ஹோம்னு சொல்லுறது, ஹோம் லேண்டு அப்படின்னு சொல்லுறது, அது வந்து சென்டிமெண்டலான ஒரு அனுபவம். அது வந்து அதை எந்த சூழ்நிலையும் விளக்கி சொல்லவே முடியாது. அந்த வீட்டில் இருந்திருப்போம், இந்த வீட்டில் இருந்திருப்போம். ஆனால் சொந்த வீடு, நம்ம சொந்த ஊர் அப்படின்னு சொல்லும்போது கனடா, அமெரிக்கா அங்கங்கன்னு என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனால் அந்த சொந்தம், தாய் சொந்தம், அந்த உணர்வு பூர்வமான ஒரு காரியம் தான் ஹோமா, சரியா? இப்போ ஹோம்னு சொல்லும்போது அது எல்லாருக்கும் அது வந்து ரத்தத்தோடு என்ன செய்யணுமா, கலந்த ஒன்று. அப்படி வந்து நின்னோடனே அந்த உணர்வு வரும். ஏன் நாங்கள் கல்லுங்கடியில் ஒரு வீட்டில் நாங்கள் எங்கள் 3 அக்கா, நான் ஒரு தம்பி,
அப்புறம் எங்கள் பெரியம்மா வீட்டில் தான் தங்கியிருந்தோம். 7 பேரும் ஒரு கட்டில் இவ்வளோ தான் இருக்கும், அதில் படுத்திருப்போம். இப்போ அந்த வீடு பெரிய வீடாக இருக்குது. அப்போ இப்படி போகும்போது இதில் தானே படுத்திருந்தோம், இப்போ ஆண்டவர் இப்படியெல்லாம் ஆசீர்வச்சிருக்கிறாரு. அப்போ நீங்கள் சொல்லும் போது எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. திஸ் இஸ் கிச்சன், இது பெட்ரூம், இதுலலாம் சேர்ந்து எல்லாம் நினைச்சிடும் படுத்துருந்தோன்னு சொல்லும் போது அது யாராலையும் அதை கொடுக்க முடியாத ஒரு அனுபவம், அது ஒரு ஃபீலிங்ஸ், எமோஷனல் அப்படின்னு சொல்லி நினைச்சிடும் பார்க்குறோம். இப்படி எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் நினைச்சிருக்கிறான்னு சொன்னால் இந்த வீட்டை கட்டும்படியாக தேவன் தீர்மானது. எப்படின்னு சொன்னால் அது ஏன் இப்போ கட்டப்படுது அதுதான் அவசியம். சீக்கிரம் முடிச்சு என்ன எல்லாரும் பற்றி பேசிட்டு இருப்பீங்க. ஏன் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் ஒரு விசேஷம் இருக்குது. என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே நின்று பேசிட்டு இருக்கும்போது யாரும் அந்த கார்னர் ஸ்டோன் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க. யாரும் இல்லை, அந்த பேசுறது யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க கார்னர் ஸ்டோன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கார்னர் ஸ்டோன் தான் இதோடைய விசேஷமான ஒரு காரியம். புரியுதா? அந்த வீட்டுடைய கார்னர் ஸ்டோன் யாருன்னு சொன்னா ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென். அப்போ அவரு அங்க இருந்தனாலதான் அந்த ஆலயம் அது எப்படின்னு சொன்னா அந்த வீடு அது கட்டாம அது கிடந்தாலும் பாழடைஞ்சு கிடந்தாலும் மீண்டும் கட்டுவதற்கான முயற்சிகளை தேவன் செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப என்ன விஷயம் சொன்னா எங்க அவருடைய கார்னர் ஸ்டோன் இருக்குதோ அந்த வீட்டை அவர் கெட்டாம விடவே மாட்டார். சரியா? அப்ப அதுல விசேஷமான காரியம் சொன்னா அங்க இந்த வீட்டுடைய மூப்பர்கள், அதாவது உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்க எல்லாம் யார கார்னர் ஸ்டோனா வச்சிருந்தாங்கன்னு சொன்னா ஜீசஸ். அதனாலதான் மீண்டும் என்ன செய்தான் அந்த வீடு ரீபில்ட் ஆகப்படுதுன்னு சொல்லி நான் பாக்குறேன். எப்படின்னு சொன்னா இட் இஸ் ஈக்குவல் டு சர்ச்சுன்னு தான் சொல்ல முடியும். எருசலேம் தேவாலயத்தை அசிவாரம் போட்ட போலதான் இப்போ நம்ம என்ன செய்யறோம் போட்டிருக்கிறோம். காரணம்னு சொன்னா எவ்ரி ஹோம் இஸ் சர்ச்சுன்னு சொல்றாங்க. யார் சொல்றா? இறஞ்சி வீட்டு சொல்றாங்க. எல்லா சின்ன சின்ன வீடும் தேவனுடைய ஆலயம் எனப்படும் அப்படின்னு சொல்லி எழுதிறாங்க. அதை கோட் பண்ணியிருக்கிறேன். அப்போ எப்படின்னு சொன்னா ஏன் அது ஆலயம் கோட் பண்ணப்பட்டிருக்குன்னு சொன்னா பிகாஸ் அங்க யார் இருக்கிறான்னு சொன்னா கிரைஸ்ட் ஃபோக்கஸ் அங்க இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அந்த கார்னர் ஸ்டோன் தான் அந்த விசேஷ தன்மை. அப்போ அதனாலதான் இப்போ உலகத்துல இந்த ஊர்ல எத்தனை பேரு இந்த சத்தியத்தை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு தெரியும். நமக்கு தெரியும், உங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் தெரியும், எல்லாருமே கிறிஸ்டியன்ஸ் அப்படிதானே. அந்த கார்னர் ஸ்டோனை ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்க? ஏன்னு சொன்னா அவங்க விருப்பத்திற்கு ஆண்டவர் வரலையாம். அவங்க எதிர்பார்த்தது எப்படின்னு சொன்னா அப்படி ராஜாதி ராஜா வருவான்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. பட் தேர் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் அதர். புரியுதா உங்களுக்கு? அவங்க எக்ஸ்பெக்டேஷன் எப்படின்னு சொன்னா வேற ஒண்ணு இருந்துச்சு. என்ன வேற ஒண்ணு? தேவர் அவங்க எதிர்பார்த்ததுன்னு சொன்னா கிங் ஆஃப் கிங்காவும் அந்த குளோரியோட வரணும்னு தான் எதிர்பார்த்தாங்க தவிர அந்த எதின்படி வரணும்னு அவங்க எதிர்பார்க்கலையா. சரித்திரமா வரணும்னு சொல்லி என்ன செய்யல, யாருமே எதிர்பார்க்கல. அதனால தேவர் ரிஜெக்டட். யாரா? பாரிசீஸ் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணாங்க ஜீசஸ். ஏன்னு சொன்னா அவர் ரொம்ப லோவா என்ன செய்தார் வந்தார், அதனால ரிஜெக்ட் பண்ணாங்க. அதே போல இந்த பூமியில இந்த இறைச்சி குளத்துல எத்தனை குடும்பம் என்ன ஏதுன்னு தெரியாது. ஆனா எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க, எத்தனை பேர் ஆண்டவர் அப்படியே தூக்கி கொண்டு வந்திருக்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது யாரெல்லாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க, அதுதான் டிஃபரன்ஸ். புரியுதா உங்களுக்கு? எத்தனையோ வீடு கிடக்கும், ஆனா எல்லா வீடும் கட்டப்படுறதான்னு கேட்டால் கிடையாது. ஆனா வெரி ஸ்பெஷல் பீப்புள்ஸ் தான் அது கட்டப்படும். ஏன்னு சொன்னா அங்க கார்னர் ஸ்டோனாக இருக்கிறவர் யாரு? ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போ விசேஷமாக இந்த சத்தியம் இன்னைக்கு எல்லாராலும் என்ன செய்தான் நிராகரிக்கப்படுது. ஆனா ஆண்டுடைய பிள்ளைகளால் என்ன செய்யலாம் ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம் பார்க்கலாம். அதனாலதான் பவுல் அப்போஸ்தலருக்கு எழுதும் போது சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல அவர் பலமா சொல்றாரு. எப்படின்னு சொன்னா வீடு கட்டுவர்களாகிய உங்களால் அற்பமா எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்காலானவர். புரியுதா? வீடு கட்டுவர்களாகிய உங்களால் அற்பமா எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். புரியுதா உங்களுக்கு? அற்பமா எண்ணப்பட்டவர் அவரே என்ன செய்தாராம்? மூளைக்கு தலைக்கல்லானவர். அவராலே எந்தி வேறு ஒருவனாலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் என்ன செய்யலையாம் கட்டளையிடப்படவும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த சத்தியத்தை வேறையான ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம். ஆனால் இந்த வீடு இந்த குடும்பத்தினர் அதை ரிஜெக்ட் பண்ணாம அதை ஏற்றுக்கொண்டபடினால மீண்டும் இந்த வீடை எழுச்சிறாராம் ஹோம் லேண்ட்ல கட்டுறதுக்கு ஆண்டவர் எழுச்சிருக்கிறாரு, ஆசைப்படுறாரு. காரணம்னு சொன்னா இந்த வைஸ் மேன் பில்ட் ஆன் த ராக் அப்படின்னு சொல்லி வரும்ல, மேத்யூ 7ல வரும். அப்படின்னு சொன்னா என்ன விஷயம்னு சொன்னா சத்தியம் எங்க கட்டப்பட்டிருக்குது அதுதான் அவசியம். இது கண்மனையில கட்டப்பட்டதாம். ஆமென்.
அதனால தான் இது என்ன விசேஷம் ஒன்றும் கிடையாது. அந்த டேப்லெட்ஸ் எடுத்துட்டு வந்தாங்கல்ல, அந்த கற்பலகை, அது எங்கேருந்து எடுத்துன்னு சொன்னா கண்மலையில இருந்து வெட்டப்பட்டது. புரியுதா? விச் மீன்ஸ் அது யாரை ரிசம்பிள் பண்ணுன்னு சொன்னா ஜீசஸ் கிரைஸ்ட, அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஸோ அதனால தான் ஆண்டவர் விசேஷமாக நீங்க இங்கேருந்து எங்கெல்லாமோ போய் அங்கங்க வாழ்ந்தாலும் மீண்டும் உங்களை வந்து எல்லாருக்கும் முன்னாடியும் ஒரு என் பிள்ளைகள் அற்புதமும் அடையாளமா இருப்பாங்கன்னு சொல்லி ஏசால ஒரு வசனம் இருக்கு, பார்த்து படிச்சிருக்கீங்களா? என் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களாம்? அற்புதமும் அடையாளமா. அப்போ தே வில் பி சயின்ஸ் அண்ட் ஒண்டர் அப்படின்னு சொல்லி வரும்னு நினைக்கிறேன். சரியா? அப்போ அதே போலதான் எங்கெங்க போனாலும் மீண்டும் இங்க வர வச்சு இங்க உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு சத்தியத்தை, ஒரு ட்ரூத்தை அனுப்பி சொல்றாரு, இதை ஏற்றுக்கோங்க, இந்த சத்தியத்தை ஏற்றுக்கோங்க. இந்த பிள்ளைகள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அதே போல உங்களையும் தேவன் நினைச்சுவார் ஆசீர்வதிப்பாருங்கிற அதை மறைமுகமான ஒரு செய்தியை எல்லாருக்கும் கொடுக்கிறாரு. பிரசங்கத்தின் வாயில அது வந்து சைலண்ட் மெசேஜ் மாதிரி இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அதை வந்து எல்லாரும் உணரும்படியாக நினைச்சுறாராம் தேவன் செய்கிறார். ஆகையினால இது எல்லாருக்கும் நடக்கிற காரியம் இல்லை, இது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு நடக்கிற ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதம் சொல்லி என்ன செய்யணும் பார்க்குறோம். ஃபைனலாக நம்ம முடிச்சிருவோம். என்ன விஷயம்னு சொன்னால், இந்த ஃபர்ஸ்ட் பீட்டரில் 2 verse 4, 5 இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவளாகிய நீங்களும் அப்படின்னு சொல்லி வரும். அப்போ என்னன்னு சொன்னால், அது ஜீவனுள்ள கல்லாம். ஏன்னு சொன்னால் அது என்ன கல்? லிவிங் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஜீவனுள்ள கல். அந்த கல்ல என்ன இருக்குதுன்னு சொன்னா ஜீவன் இருக்குது. அவரை விசுவாசிக்கிறவன் மரித்தால் என்ன செய்வானா? அவரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு வீடெல்லாம் அவங்க இருந்தாங்கப்பா, வாழ்ந்தாங்கப்பா, வீடெல்லாம் அழிஞ்சு போச்சு, அட்ரஸே இல்லைன்னு சொல்லி இனி யாரும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா அங்க அவங்களுடைய சந்ததி என்ன செய்யலாம்? அங்க இருக்குது, வாழ்கிறது. நீதிமானுடைய சந்ததி என்ன செய்யலாம்? அது திளைத்து வளர்கிறது என்பதை உலகத்திற்கு ஊருக்கு ஒரு நல்ல ஒரு சாட்சியா என்ன செய்யறாராம் தேவன் இங்கே என்ன செய்யறாராம் அறிவிக்கிறத பார்க்க முடியும். அப்போ ஜீவனுள்ள கற்பலைகளை போல ஆவிக்கேற்ற மாளிகளாகவும் கிறிஸ்து மூலமாக தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்களே. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாய் இருக்கிற மூளைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசம் வைக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. ஆமென். அப்போ எல்லாரும் நீங்க எது மேல விசுவாசம் வச்சிருக்கிறீங்க? அந்த ஜீவனுள்ள விலையேற பிரேசியஸ் ஸ்டோன் சொல்லி பாக்குறோம். ஜீவனுள்ள லிவிங் ஸ்டோன், பிரேசியஸ் ஸ்டோன் அப்படின்னு சொன்னா அது மேல நம்ம நம்பிக்கை வச்சனால நம்ம யாரும் வெட்கப்பட்டு போவதே இல்லையா. நான் எப்பவுமே எனக்கு ஒரு மந்திரம் மாதிரியே வச்சிருப்பேன். எப்படின்னு சொன்னா, எதை செஞ்சாலும் அவரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போகணும்னு வேதம் சொல்லுது. ஆமென். ஆமென். நல்ல பலமா சொல்லு. ஆமென். ஆமென். அவரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போகணும்னு வேதம் சொல்லுதான். நிச்சயமாவே இந்த குடும்பமும் அந்த விசுவாச சந்ததியில வந்த குடும்பம், இந்த குடும்பத்தையும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, வெட்கப்பட்டு போறதுக்கு ஒருபோதும் வைக்க மாட்டாரு. ஏன்னு சொன்னா இந்த கார்னர் ஸ்டோன் யாருன்னு சொன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அவர் கார்னர் ஸ்டோன். ஆமென். அப்ப எல்லா பில்டிங்ஸும் இருக்கிறோம், ஆனா வந்து தேவனால் எல்லா பில்டிங்ஸும் கிராக் விழுமா, ஆனா தேவனால் கட்டப்பட்ட அந்த பில்டிங் ஒருபோது என்ன செய்யாதான், கிராக்கே விழாதான். அப்படிப்பட்ட விசேஷ ஒரு ஆசீர்வாதத்தை நினைச்சிருக்கிறாரு, நமக்கு தந்திருக்கிறார். இந்த குடும்பத்தை அவிதமாக தேவன் நினைச்சணும், வெகுவாய் ஆசீர்வதிக்கணும். அதுதான் என்னுடைய ஜபமாக இருக்கிறது. ஆகையினால தேவன் என்ன செய்வார்னு சொன்னா, உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரு, உங்களை அவருடைய பரலோக அந்த வீட்டுக்கு அழைத்து செல்லும்படியாக தேவன் நினைச்சிருக்கிறார், திட்டமிட்டு இருக்கிறாராம். ஆகையினால இந்த பூமி ஐயா சொன்ன மாதிரி தற்காலிகமானதுதான், மாமேன்மையான நாடொன்றுண்டு அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், ஒரு பாட்டு பாடுறோம்ல. நம்ம எல்லாரும் எங்க தான் போகிறோம்? பரலோக ராஜ்யத்துக்கு தான் போறோம். அந்த ராஜ்யத்தை அவரு கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க கெட்ட நீங்க மனசுல வர வேண்டிய சிந்தனை என்ன தெரியுமா? நமக்காக ஆண்டவர் என்ன செய்யறாராம், வீடு கட்டிருக்கிறாரு. அதற்காகவும் என்ன செய்யணும், அதற்கு போறதுக்கும் நம்ம என்ன செய்யணும், ஆயத்தத்தோட நீங்க என்ன செய்து வந்தாலும் அது ஆசீர்வாதமாகவே என்ன செய்யுமா இருக்குமா. அதனால அந்த சிந்தனை விடாதபடி ஆண்டவர் நமக்காக வீடு கட்டிருக்கிறாரு. நாமும் நம்முடைய அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியங்களை நாம இந்த பூமியில, அதாவது சொல்லுவாங்க ஆண்டவர் வருகைக்காக எதிர்பார்த்துட்டு அப்படியே ஒன்றும் செய்யாம சும்மா இருந்துடக்கூடாதான். ஆண்டவர் வருகை வரட்டு, வருக வர நம்ம பிள்ளைகள், நம்ம பிஸ்னஸ், நம்ம வேலைகள் எல்லாமே அதிகரிச்சு கொண்டு போயிட்டே தான் இருக்குமான்னு தவிர வர போறான்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. இட் இஸ் நாட் எ வைஸ் காரியம். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் வருவாரு, வர நம்ம என்ன செய்யணும் சொன்னா, ஒருத்தன் ஏந்திரம் அடிச்சுட்டு இருப்பான், ஒருத்தன் வயல்ல இருக்கிறான்னு சொல்றாங்கல்ல, அது என்ன காரணம் சொன்னா
ஆண்டுடைய பிள்ளைகள் அவருடைய வருகை மட்டும் வேலை செய்து கொண்டு உற்சாகமாக வாழ்ந்து கொண்டே இருப்பார்களாம். ஆமென். அதனால அவர் வரட்டு வர நம்ம என்ன செய்வோம், இங்க கட்ட வேண்டியது கட்டணும், ஊழியர்களை செய்ய வேண்டியது செய்யணும், பிள்ளைகளை பராமரிக்க வேண்டியது செய்யணும், அவங்க படிப்பு எல்லாவற்றையும் என்ன செய்யணுமா செய்யணும். அது மூலியமாக தேவன் விதமாக நம்மளை என்ன செய்வாராம் ஆசீர்வதிப்பார். அப்போ இம்மையிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், மறுமையிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்கிற ஆண்டுடைய பிளெஸிங்ஸ் என்ன செய்யும் சொன்னா நமக்கு என்ன செய்தாரா, நமக்கு கொடுக்கிறார். எப்படி ஏதோமுடைய வீட்டை என்ன செய்தாராம் ஆசீர்வதித்தார். காரணம் சொன்னா the ark was the blessing. புரியுதா? அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த வீட்டுல இருந்ததால தான் அங்க ஒரு ஆசீர்வாதம் என்ன செய்தான் காணப்பட்டதான். அப்ப இந்த வீடு இப்போ மீண்டும் கட்டப்படுவதற்கான காரணம் சொன்னா அந்த உலகம் ரிஜெக்ட் பண்ண அந்த 10 commandment, உலகம் ரிஜெக்ட் பண்ண அந்த ஜீசஸ் கிரைஸ்ட், இந்த வீடு அதை ரிஜெக்ட் பண்ணலையா. ஏன்னா பரிசுத்தம் அவங்களுடைய அடையாளம் என்னன்னு சொன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் the 10 commandment. அதனால இந்த வீட்டை என்ன செய்வார் அவிதமாய் ஆசீர்வதித்து அவனுடைய வருகை மட்டும் என்ன செய்வார் உங்களை மேன்மையாக மகிமையாக என்ன செய்வார் வைப்பாரு. உன்னை வாழாக்காமல் கீழாக்காமல் மேலாக்குவேன் தான் சொல்லிருக்கிறார். அப்படிப்பட்ட உன்னதமான ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துக்கு தேவன் என்ன செய்வார் தருவார். நாம் யாவரும் சேர்ந்து என்ன செய்வோம் இந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். ஒரு பாடலை பாடுவோம். என்ன பாடுன்னு சொன்னா மாமேன்மையான நாடு ஒன்று விசுவாச காணுது. அந்த பாடலை என்ன செய்வோம் யாரும்